குஃபெரி வில்லேஜுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த வில்லேஜில் இருந்து நம்ம மேலே ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போனால் நம்ம சைட் சீன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வில்லேஜ் பாருங்கள், இந்த ரோடு எல்லாமே அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் பாருங்கள், ஒவ்வொரு பில்டிங்கும் ஒட்டி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த பாருங்க பனி கட்டி பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இங்கே ஸ்னோ பாருங்க. ஸோ அங்கே பாருங்க மவுண்டன், வாட் ஏ பியூட்டிஃபுல். டாப்ல ஏறுது பாருங்க, வண்டி ஏறும்போது பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்க. வாட் ஏ பியூட்டி, வாட் ஏ பியூட்டி. குக்கி கிராமத்தில் பின்னாடி உட்காந்து வராது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு இங்கே டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். மொத்தம் இங்கே புரியாமல் சொல்லணும்னா நார்த்தன் இமாலயன் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு குரூப் இது. இந்த குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தம் 10 விளையாடுறதுக்கான அட்வென்ச்சர் பிளேசஸ் இருக்குது. அந்த 10மே நீங்கள் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் ஜிப்சியில் தான் போய் ஆகணும். அந்த ஜிப்சியில் போனோம்னா இந்த 10 விளையாட்டு நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து 2000 ரூபா பணம் கட்டணும். ஜிப்சி வேணாம், நான் குதிரையில் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 1500 ரூபா பணம் கட்டணும். அந்த 10 கேமும் அதில் இன்க்ளூடட் ஆகும். சரியா, இது புரிஞ்சு போச்சா? இப்போ இந்த நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2000 ரூபா பணம் கட்டி இந்த 10 கேமும் நான் விளையாட போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் 10 கேம் நான் மட்டுமே விளையாட போகிறதில்ல. நான் ஒரு 2 கேம் விளையாடிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கேம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அவங்க இன்னமும் 1500 ரூபா கட்டி தான் வர போகிறாங்க. ஆனால் நான் எனக்கு கிடைச்ச அந்த 10 கேமில் நான் எனக்கு வேண்டியதை விளையாடிட்டு மீதி இருக்க கேம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இது. உள்ளே இந்த 2000 ரூபா தனியாக நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ட்ரிக்கு நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணணும். சரியா, வாங்க போகலாமா? போய் அட்வென்ச்சரில் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ வந்து அந்த 10 கேம் விளையாட்டு என்னென்ன அப்படின்றது இப்போ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்ஃபிக்கு மேலே ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, அதான் டாப்பு. அதில் தான் நம்ம ஜீப் எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குர்ஃபி இருக்குது பாருங்க, அதில் சிங்கிள் ஜிப் லைன் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிள் ஜிப் லைன் இருக்கு, வேலி கிராசிங் இருக்கு, லேடர் கிளைம்பிங் இருக்கு, பிரிட்ஜ் ஜம்பிங் இருக்கு, பர்மா பிரிட்ஜ் இருக்கு, கமெண்டோ நெட் கிளைம்பிங் இருக்கு, பால்கனி பிரிட்ஜ் இருக்கு, மானஸ்கோ பீக் இருக்கு, ஆப்பிள் கார்டன் இருக்கு, ஸ்டெப் ஃபார்மிங் இருக்கு, வில்லேஜ் வியூ இருக்கு. இந்த 10 விளையாட்டு காமிச்சா, இந்த 10 விளையாட்டு தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். வாங்க போலாம். நாங்க எல்லாம் ஜிப்சியில் உட்காந்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேலே டாப்பில் போகிறோம். வண்டி நம்பர் 2577 மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை பாருங்கள். நம்ம கேம்ஸ் விளையாடுவோம்ல, போயிட்டு இந்த கார் ரிவர்ஸில் போகும் பாருங்கள். இப்படி தான் மலை ஏறணும். இப்போ நம்மளுமே என்ன பண்ண போகிறோம், இப்படி போய் அந்த கார் போனால் போய் நம்மளும் ரிவர்ஸில் போய் சூப்பரில்
நம்ம கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி போய் இப்போ ரிவர்ஸில் வந்து அப்புறம் நம்ம இந்த மேலே போய் ஏற போகிறோம். எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இங்கே ட்ரைவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் தவறுனாலும் கீழே போய் சேர வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நார்த்தன் இமாலயன் அட்வென்ச்சரில் முதல்ல நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஜிப்லைனில் நம்ம சிங்கிளாக போயிட்டு ஜிப்லைன் தொங்கிட்டே போக போகிறோம். அதுதான் வந்திருக்கோம். அங்கே அப்படியே போகலாம். நம்ம குரூப் எல்லாரும் மொத்தமாக வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா பனி அப்படியே உருகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இடத்த அட்மாஸ்பியரை பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஆமாம், அங்கே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்லைன். இந்த ஜிப்லைனில் இந்த மாதிரி பெல்ட் வந்து பண்ணிடுவாங்க. See the person. आपका एडवेंचर है भैया? Yeah, I take for. கை க்ளவுஸில் எதுவுமே கொண்டு வரல. உட்கார சொல்கிறான். காலை தொங்க போட சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், காலை தொங்க போட்டுக்கோங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படியே விட்டப்போ வேண்டுதான். பக்கத்துல 5 பேர் கவலையில் ஏதோ ஒரு ஆட்சி ஒருத்தி முடியுங்க. நான் போறேன்பா போட்டு போயிருந்தேன். टिकट जरूर मिला। इधर से शूटिंग का ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா வந்து எதுவுமே கிட்ட வாய் திறந்து கேட்டதே இல்லை. முதல் தடவை நான் போகிறேன் அப்படின்ட்டாரு. சரி போங்கன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு வீர சாகசம் படிக்க போகிறாரு. பார்க்கலாவா? போயிட்டாங்க. கோ. மணியில வேற நாளைக்கு கலக்கிறாரு பசாஜ். சூப்பராகவே ஜிப்லைன்ல கலக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்போம் அவரோட அனுபவம் எப்படி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுபவம் அவருக்கு. அவங்க பார்க்கலாம். ஓகே, ஜாலியா இருந்தது. எப்படி இந்த மேலே கீழே பார்க்கறதுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு அந்த பார்க்க தோணுற மாதிரி கிரிப்பை பிடிச்சவன் தான் போய் ஆட்டம் மோட்டரில் வர மாதிரி வந்துச்சு. சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுதான். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஆப்பிள் கார்டன் கூட தான் வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. நான் இவரை ரிசீவ் பண்ண போயிருந்தேன். ஏன் மூச்சு வாங்க தெரியுமா? ஹையில் இருக்கும். இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் 4 தான் இருக்குது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த ரைடு இருக்குல்ல, இந்த ரைடுக்கு போனால் நம்ம நடந்து போன அவசியம் இருக்காது.
ராங் டைமில் இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்னோ என்ஜாய் பண்ண தான் வந்தோம். ஸோ அதனால் ஸ்னோவும் இல்லை, மணாலியில் இருக்குன்றாங்க. அது இங்கேருந்து பட் இங்கேருந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ இவங்களும் தமிழ்நாடு எங்கேருந்து வரீங்க? சென்னை. சூப்பர் சூப்பர் சார். நான் பல்லாவரம். நீங்கள்லாம்? ஓகே ஓகே. இருந்தா பெரம்பூர். வெரி குட். பல்லாவரம் எல்லாமே பெரம்பூர் தான் வந்திருக்காங்க. ஓகே. இந்த இப்போ வந்து என்னைக்கு வந்தீங்க? ஓகே சூப்பர். இங்கே முடிச்சிருக்கீங்க மணாலியா? சூப்பர். நாங்கள் 18 அங்கே கிளம்புறோம் மணாலி. ஓகே. அதான் நாங்கள் போகிற டேட் வந்து ஹெவி ஸ்னோஃபால் இருக்குன்னு காமிக்குது. பட் அங்கே போனதான் தெரியும். 18 நாங்கள் கிளம்புறோம் இங்கேருந்து பை ரோட் டாக்ஸி எது கேப் மூலியமா. ஸோ அங்கே வந்து 19 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோஃபால். 19 20% வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே தேங்க்யூ பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இங்கே இருக்கிற ஆப்பிள் மரத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஆனால் ஆப்பிள் தான் நம்ம பறித்து சாப்பிட முடியல. பிகாஸ் இப்போ அந்த சீசன் வந்து வின்டர். சம்மரில் நிறைய ஆப்பிள்ஸ் நிறைய இருக்கும். அந்த டைம் இமாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் 4 விதமான கிளைமேட் இருக்குங்க. 4 விதமான நீங்கள் கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? வேறு எங்கேயும் இந்த போல் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஆப்பிள் ட்ரீஸை காட்டுறேன். இது பாருங்க, இது வந்து சிம்லா தசலுடைய செங்கல். இந்த செங்கல்ல பார்த்தீங்கன்னா வீடு தரமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆப்பிள் மரம். ஸோ எல்லாமே காஞ்சிருக்கு. மரம் துண்டு விடுது. இந்த பாருங்க, டோன்ட் பிளக் த ஆப்பிள்ஸ். இப்போ ஆப்பிளே கிடையாது, பறிச்சிங்கன்னா 500 ரூபா ஃபைன். ஆப்பிள் மரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிளை காணுமா, கணத்தை காணுன்ற மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ட்ரீ பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குமா. இந்த ட்ரீஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை பிடிச்சிட்டு ஏணி மாதிரி இருக்குது பாருங்கள். இதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும். வாங்க கீழே போய் காமிக்கிறேன். ஸோ இது தனி கூட்டமே நிற்கிது. ஸோ வாங்க அப்படி ஏறுறாங்க பாருங்கள். ஏறி போய் குதிப்பான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. முடிஞ்ச வரைக்கும் ஏறுறா. அங்கேருந்து குதிப்பான்னு நினைக்கிறேன். பொத்துன்னு ஏறுற வரைக்கும் தான். அதான் அங்க பாருங்க குதிக்க மாட்டாங்க. அங்க பாருங்கண்ணா. அதான் சரி ஓகே. தான். பட் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஓவராக இருக்குது தெரியுதுங்களா. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதால கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இப்படி தான் கீழே போய் சேரணும் மணாலி. ஏன்னா இதை முடிச்சு இதாவது உடம்பு சுருக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மணாலியை போய் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ மணாலியை முடிச்சிட்டோன்னா அப்போ நம்ம சென்னைக்கு தான் வர போகிறோம். அதனால் இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டீஸை அங்கே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அங்கே சுற்றி ஸ்னோ வேறு இருக்கும், அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பணம் கட்டிட்டோம், பட் யாருமே போகல. தான் ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர் ஒர்த்து. நீங்களாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கேம் இருக்கா, அது வந்து வேலி கிராசிங் சொல்கிறாங்க. கீழே வந்து படுத்துக்கிட்டே அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து கீழே வர மாதிரி இருக்குது.